எல்லாரும் சொல்ற ஒரு காமனான விஷயம், கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க ரொம்ப குண்டாயிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. இது நம்மளுக்குள்ள மட்டும் இல்ல, அனிமல்ஸ்குள்ளயுமே இது நடக்குது. இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து போலார் பியர் இருக்குல்ல, அது வந்து என்ன ஆகுதுன்னா, பெண் பெண் போலார் பியர் வச்சுக்கோங்க. அது வந்து என்ன ஆகுதுன்னா, குட்டி போடுற சமயத்துல அதோட வெயிட்ட வந்து டபுள் மடங்கா ஆக்கிக்குமாம். அதாவது இப்போ ஒரு 90 கேஜி அது இருக்குன்னா, அது வந்து 180 ஆக்கிக்குமாம். இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க அது போலார் பியர் எங்க சவுத் போல இருக்கும். அங்க வந்து ரொம்ப குளிரும்ல. அங்க வந்து -40° வரைக்கும் டெம்பரேச்சர் டவுன் ஆகும். அந்த சமயத்துல என்ன ஆகும்னா, உணவு எதுவும் தேட முடியாது. அப்ப அது குட்டிங்களுக்கு அது பால் குடுக்கறதுக்காக 8 மாசம் தொடர்ந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமாம். சாப்பிட்டு அந்த குளிர்காலம் முடியிற வரைக்கும் இந்த வந்து சாப்பாட வந்து பால் வந்து இந்த குட்டி கொடுத்துட்டே இருக்குமா. அது வளர்ற வரைக்கும், அதை வளர்ந்து வேட்டையாட சொல்லிக் கொடுக்குற வரைக்கும் இந்த போலார் பியர் வந்து கொடுத்துட்டு இருக்கும். அதனால இது வெயிட் போடுது. பூ வித்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்றத நீங்கள் நம்புவீங்களா? யாராவது நம்புவீங்களா அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் அதை நிரூபிச்சிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தோன்னா அருண்குமார் கோஷ். இவர் வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் வந்து பிறந்தார். விவசாய குடும்பத்தில் இருக்கும்போது இவர் வந்து இந்த மாதிரி விவசாயம் இந்த ஸ்டைலில் பண்ணால் இது வேலைக்கு ஆகாது, நம்ம அதான் புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ஒரு சிங்கப்பூர் போகிறாரு. அங்கே போகும்போது சாமந்தி பூ அங்கெல்லாம் பார்க்காரு. அப்படி பார்க்கும்போது அங்கே இருக்க விலையில சாமந்தி பூ ரகம் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அங்கே இருக்கிற விதையெல்லாம் வாங்கிட்டு வந்து இவர் வந்து இங்கே விற்கிறாரு. அந்த விதையை செய்யவும் இவருக்கு தெரியும். இது செஞ்சு 1/4 ஏக்கர் நிலத்தில் விற்று அதில் வந்து ரூ. 1500 சம்பாதிக்கிறாரு. ஒரு 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 கிலோ சாமந்தி பூக்கும் ரூ. 1500 சம்பாதிக்கிறாரு. அதுக்கப்புறமாட்டு திருப்பியும் ஒரு நிலத்தை வந்து விற்ற காசுக்கு ஒரு நிலத்தை வாங்கி 4 கிரவுண்ட் வாங்கி அது ஃபுல்லாக இப்போ அறுவடை செஞ்சு ஒவ்வொரு கிலோ விதைகளுக்கும் ரூ. 25,000 கொடுத்து இப்போ 3 கோடி சம்பாதிக்கிறாரு. பேர்ட்ஸில் கிளி பேசி பார்த்துருப்போம், குயில் பார்த்துருப்போம். ஆனால் ஒரு பேர்ட் மிமிகிரி பண்ணி பார்த்துருப்பீங்களா? அது என்ன பேர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா சூப்பர் லயர் பேர்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு பேர்ட் இருக்குது. இந்த லயர்ன்ற வேர்ட் கிரீக்லேருந்து வந்தது. கிரீக்கில் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இந்த லயர் வந்து குறிக்கிறது. சரி, ஓகே, இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து இது காட்டில் வாழக்கூடிய ஒரு பறவை. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்குது. சரி, ஆஸ்திரேலியாவில் இது வந்து என்ன பண்ணோம்னா, மற்ற விலங்குகளாக இருக்கலாம், மற்ற அனிமல்ஸ் வந்து அதுங்க சவுண்ட்ஸ் கொடுக்கும்ல, ஒவ்வொரு அனிமல்ஸும் ஒவ்வொரு விதமான சவுண்ட்ஸ் கொடுக்கும். அந்த சவுண்டு எல்லாம் இதை அப்படியே கேட்ச் பண்ணி இது வந்து மிமிக்ரி பண்ணி காமிக்குமா. அதுதான் இந்த பேர்ட்ஸோட ஸ்பெஷாலிட்டி. எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேலே கரப்ஷன் கீழே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா இந்த சொல்கிற செக்ஷன்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செக்ஷன் 13 அண்ட் செக்ஷன் 7. இந்த 2 செக்ஷன்ஸ் தான் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கரப்ஷன் கீழே ஈடுபட்டால் இந்த செக்ஷன்ஸ் வந்து அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. இவங்க வந்து கரப்ஷனில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்னா, அவங்க வேலையை செய்யறதுக்கு, செய்யாமல் இருக்கிறதுக்கு, தவறான வகையில் செய்கிறதுக்கு வேறு யாருக்கிட்டையாவது காசு, லஞ்சம், நகை, வேறு ஏதாவது சலுகை எதிர்பார்த்தாங்கன்னா இது பேர் தான் வந்து லஞ்சம், அதாவது கரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, இதுக்கான சார்ஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கரெக்டான ஆஃபீஸர்ஸை வந்து 6 மாதத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபைனுமே போடுவாங்க. நம்ம எல்லாருக்குமே பிடிச்சது இளமை தான். நம்ம வந்து வயசாகாமல் இருக்கணும், கடைசி வரைக்கும் எங்காவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் நினைப்பாங்க. இது சாத்தியம்னு சொன்னால் நம்புவீங்களா? இதுக்கான ரிசர்ச் தான் போயிட்டுருக்கு. இதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சயின்டிஸ்ட் வந்து ஒரு வயசான எலியை வந்து ஒரு 3 சொல்யூஷன்ஸ் இருக்குது. அந்த 3 சொல்யூஷன்ஸ் தான் நம்ம வயசாகிறது வந்து தடுக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ராம்பசன், மெட்ஃபார்மின், பெப்டைட். இந்த 3 தான் வந்து நம்ம வயசாக தடுக்கும். இது 3த்தையுமே சேர்த்து ஒரு சொல்யூஷன் ஆக்கி சயின்டிஸ்ட் வந்து எலியோட உடம்புல வந்து போடுறாங்க. ஒரு வயசான எலி உடம்புல போடும்போது இதை வந்து 6 மாதம் அப்சர்வேஷன்லேயே வச்சுட்டே வராங்க. இதுக்கான ஏதாவது டெவலப்மெண்ட் தெரியுதா அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கப்புறம் 6 மந்த் இந்த அப்சர்வேஷனில் வச்சுட்டே அவங்க வரும்போது அவங்க வந்து இதோட செல்ஸ்லாம் வந்து திருப்பியும் பிறகுது, புத்துயிர் பெறுது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. திருப்பியும் ரீஜெனரேட் ஆகி அந்த எலி வந்து சின்ன எலி, அதாவது இளமையான எலியும் கூட விளையாடுறது போல் இதுவும் விளையாட ஸ்டார்ட் பண்ணுது, அந்த வயசான எலி. அதனால் இது வந்து ரிசர்ச்சில் போயிட்டுருக்கு. இதோட ஃபுல் ரிசர்ச் வந்து இது பண்ணிட்டா மனிதர்கள் மேலேயும் இது வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நடந்துகிட்டு இருக்க போர் சூழலில் இந்தியா என்ன பண்ணுதுன்னு தெரியுமா? உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்குது, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் நடக்குது. இந்த டைமில் இந்தியா எப்போவுமே அலர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக ரஷ்யா கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போகிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்லா-எஸ் அப்படின்றது. இந்த எக்லா-எஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு லான்ச்சர். இந்த லான்ச்சரை வந்து ஒரு சோல்ஜர் அப்படியே அவர் ஷோல்டரில் வச்சு தூக்கிட்டு போகலாம். இவர் இந்த லான்ச்சரை வச்சு ஒரு ஹெலிகாப்டரையே ஒரே ஒரு ஆளாக நின்று அடிச்சிடலாம். அதாவது அந்த ஹெலிகாப்டரை வந்து கவிழ்த்தலாம்.
அந்த அளவுக்கு வந்து இந்த எக்லாஸ் வந்து பவரானது. இந்த எக்லாஸ் நம்மக்கிட்ட இல்லை. இது வந்து ரஷ்யா கிட்ட தான் இருக்குது. அங்கே தான் வந்து மேனுஃபேக்சருமே பண்ணுறாங்க. இது எப்படி ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க வந்து உக்ரைனை வந்து அடிக்கிறதுக்கு ரஷ்யா வந்து இந்த எக்லாஸ் வந்து பயன்படுத்தினாங்க. அதனால் இப்போ வந்து இந்தியா வந்து எங்களுக்கும் இந்த எக்லாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதாக இப்போ இந்தியாவும் ரஷ்யாவும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்தியாவிலே தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டிருக்காங்க. இதுக்கான மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இன்னும் நடந்துகிட்ருக்கு. இதுக்கப்புறம் மட்டும் நடந்து நம்மளோட இந்தியன் ஆர்மியை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ரஷ்யா வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. பல டன் வெயிட் இல்லையா, அவ்வளோ பெரிய ஏரோப்ளைனை ஒரு சின்ன வீல் தான் வந்து தாங்க பிடிக்குது. சரி, இந்த வீலுக்கான சேஃப்டி செக்யூரிட்டிஸ்லாம் பல இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் இதை வந்து அப்ரூவே பண்ணுவாங்க. இது வந்து இந்த ஏரோப்ளைன் வந்து பேசஞ்சர் ஏரோப்ளைன் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்ரூவே பண்ணுவாங்க. இந்த வீலுக்கான என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை மற்ற வீலை கம்பேர் பண்ணும்போது இதோட ப்ரெஷர் வந்து 10% அதிகமாக இருக்கும். அதாவது இதோட காற்று வந்து 10% மற்ற வீலை கம்பேர் பண்ணால் அதிகமாக இருக்கும். இதில் வந்து நைட்ரஜன் கேஸை வந்து இது பண்ணாங்க, நார்மல் கேஸ் ஃபில் பண்ண மாட்டாங்க. அதே போல் இதோட வெயிட்டு ஒவ்வொரு டயருமே 30 டன்னை வந்து தாங்கக்கூடியது ஒவ்வொரு டயரும். அதே போல் இப்போ ஏரோப்ளைன் வந்து கீழே லேண்ட் ஆகுதுன்னா அது வந்து உடனே ஸ்டார்டிங் சுற்ற ஆரம்பிக்காது. கொஞ்சம் தூரம் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போயிட்டு அதுக்கப்புறம் தான் சுற்ற ஆரம்பிக்கும். அதனால தான் ஏரோப்ளைனு லேண்ட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து தூசிலாம் பறக்கிறதுக்கு காரணம் இதனால தான் மட்டுமே. இந்த டயர்ஸ்லாம் எதில் வச்சு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டீலு, ரப்பரு இதெல்லாம் வச்சு தான் இதை வந்து ஸ்ட்ராங்காக செய்வாங்க.